ஹை கைஸ், வெல்கம் டு கிருத்திஸ் ட்ராவல். நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்லைன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு போய்ங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வேலூர் டு திருப்பதி. ஸோ திருமலை போயிட்டு வெங்கடேஸ்வர பெருமாளை பார்த்துட்டு வரப்போகிற தரிசனம் பண்ணிவிட்டு டோட்டலாக 127 கிலோமீட்ரு மேலே திருமலை திருப்பதிக்கு போகிறதுக்கு. ஸோ இதை தான் கணக்கு பண்ணி போட்டாச்சு. ஒரு 135 140 கிலோமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சாச்சு. அங்கேருந்து நம்ம கீழ் திருப்பதியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். சீனிவாசம் இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு இதை போட்டக்கு கரெக்டாக கிடைக்கும். இங்கே வேலூர்லேருந்து 109 110 கிலோமீட்ரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு அங்கே கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படின்ட்டு. வாங்க, எங்கூட பயணம் பண்ணுறதுக்கு தயாராக போகலாமா? 3 மணி தான் கீழே பண்ணிக்க போகிறோம். ஆனால் டைம் இங்கே என்ன ஆகுதுன்னா 1:45 இல்லைன்னா கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு கீழ் திருப்பதி போய்டுவோன்னு சொல்லிச்சு. நம்மளுக்கு 3 மணிக்கு தானடா ப்ரோக்ராமு, எப்படி போகிறதுன்னு யோசனை பண்ணேன். அப்போது இது நம்ம ப்ரோக்ராம், நம்ம ஓன் ப்ரோக்ராம் தானே, அதனால் நிதானமாக போகலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. 60 கிலோமீட்டர் ஸ்பீடே மெயின்டைன் பண்ணோம்னா என் கணக்குப்படி ஒரு 2:30 மணிக்கு கீழ் திருப்பதி போயிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு வண்டி எடுத்தாச்சு. ஸோ ஈகோ காரில் தான் போக போகிறோம். வாங்க, மேற்கொண்டு பயணித்தும் போது உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். ஸோ ஈகோ காரில் தான் போக போகிறோம். 3 பேர், பெரியவங்க, ஒரு என் பையன் ஒருத்தன், என் அம்மா, பெரியம்மா, அப்புறம் என் பையன், நான். ஸோ 4 பேர் தான் போக போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ காரில் மைலேஜ் கொடுக்காது. வெறும் 14 கிலோமீட்டர் தான் ஹைவேஸு. மலை மேலே ஏறிச்சுன்னா 13 தான் கொடுக்கும். அதனால் என்ன பண்ணோம், அது இல்லாமல் இன்னும் வேறு ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். குடிமல்லம் போனோம் அப்படின்ட்டு. ஸோ திருப்பதி போயிட்டு வர சொல்லலாம். அது ஒரு 40 கிலோமீட்ரு. அப்படி இப்படி கணக்கு பார்த்தா ஒரு டோட்டலாக ஒரு 300 320 கிலோமீட்டர் கணக்கு போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு கோவிலுக்கும் போகிறோன்னு போகிறதுனால என்ன பண்ணால் ஒரு டோட்டலாக ஒரு 2800 ரூபாய்க்கு பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு வண்டி காற்று ப்ரெஷர்லாம் பார்த்துட்டு கரெக்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. இது முழுக்க சர்வ தரிசனத்தில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட டிக்கெட்டில் எதுவும் புக் பண்ணாமல் நம்ம போயிட்டு தரிசன டிக்கெட் மட்டும், ஃப்ரீ தரிசன டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு தான் போக போகிறோம். அதனால் எங்கூட முழு வீடியோவை பாருங்கள், அப்போ தான் தெரியும். தேங்க்யூ, வாங்க போகலாம். இன்னும் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:55க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 11:55க்கு கீழ் திருப்பதி போகிறதுக்கு மேப் படி 11:30 சரி 1:30 போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டியா அப்படின்னு கணக்கு போட்டு ஓகே, நம்ம 3 மணிக்கு தான் கியூவே அங்கே கேட்டை தரப்போம் அங்கே உள்ளே போகிறதுக்கு. ஸோ அதை கணக்கு பண்ணி என்ன பண்ணால் 60 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீட் போகக்கூடாது, மைலேஜ் நம்மளுக்கு வேணும்ல. அதனால் என்ன பண்ணால் கொஞ்சோண்டு 60 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீட் போகக்கூடாது அப்படின்னு கணக்கு போட்டு 60 மெயின்டைன் பண்ணின்னு போனோம். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா கரெக்டாக எங்கள் கணக்குப்படி ஒரு 2:10 2:15 திருப்பதி போயிடலாம். ஸோ அந்த தான் கணக்கு போட்டு வண்டி கிளம்பியாச்சு. இதில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் தான் போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ட்ரெயினில் போகிறோம், இறங்குறோம், வெறும் ஒரு 500 ரூபாயில் செலவில் முடிச்சுட்டு நான் திரும்பி வந்துருப்பேன். சரி, எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு வரமா இந்தமாரி விஷயம் அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி ஓகே, நம்ம அப்போ 2 வீலரில் போயிடலாம் அப்படின்ட்டு கணக்கு போட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா ஏறி இறங்க மாட்டாங்க. ஸோ ட்ரெயின் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடப்பாங்க. அதனால் சரி வண்டியில் போயிடலாம் அப்படின்னா சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பெருமை வீட்டில் தான் வண்டி நிற்கும். அதனால் பெருமை வீட்டில் போயிட்டு இதுமாரி போகிறோம் பெருமா அப்படின்னோடனே, எங்கள் தங்கச்சி மட்டும், அதான் உங்கள் அம்மா மட்டும் வரேன்னு சொல்கிறாங்களே, அப்போ நான் கூட வருவேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்படின்னு வேறு வழி இல்லை. அதனால் கார் எத்தாகணும் அப்படின்ட்டு கார் எத்தாச்சு. இதுதாங்க ஒரு சிங்கிளாக ஆரம்பித்த ப்ரோக்ராமு பெருசாகி கார் எடுக்கிற வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போன்னா வேறு வழி இல்லாமல் காரில் ட்ராவல் பண்ணின்னு போயின்னு இருக்கிறோம். வாங்க, மேற்கொண்டு நம்ம திருப்பதியை ரீச் பண்ண சொல்ல உனக்கு தகவல் கொடுக்குறேன். அப்படியே டோலெல்லாம் தாண்டி மொல்லமாக வந்துட்டோம். கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு ரீச் ஆகிடலாம் அப்படின்ட்டு கணக்கு போட்டுக்குது. இன்னும் ஒரு 22 மினிட்ஸு பஸ் ஸ்டாண்ட், கீழ் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண போகிறோம். அதை தான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. ஸோ அப்படியே போயிட்டு லெஃப்டில் கீழே ஃப்ளைங் ஓவரில் போகிறோம். இறங்கி கொஞ்சம் உள்ளே போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்த பிறகு என்ன பண்ண போகிறோம், ஒரு நல்ல இடமா பார்த்து வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கே என்ன சுச்சுவேஷன், எப்போ என்ன பண்ணுறாங்க, நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக டிக்கெட் புக் பண்ணுறது வந்தது. அதனால் அங்கே போய் என்ன ஏதுன்ற டீட்டெயிலில் பார்க்க போகிறோம்.
வாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு 3:15க்கு நாங்கள் கியூ நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாம் திறந்துட்டாங்க, கேட்டெல்லாம் என்ன ஏதுன்ட்டு திறந்துட்டாங்க. பார்த்தா பயங்கர சுற்றி வச்சுக்கிறாங்க. இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்றி வச்சுக்கிறாங்க. அப்படியே பார்த்தா பயங்கரமான கூட்டங்க. நம்ம முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. என் பையனை இட்டுக்குன்னு அவனை இட்டுக்குன்னு போய் கியூவில் நிற்கிறதுக்கு டைம் சரியாயிடுச்சு. ஸோ ஒரு 3:15க்கு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இதுவே பரவாயில்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லைனை நின்றுச்சு. ஸோ அங்கேருந்து காம்ப்ளெக்ஸ் வெளியே வரதுக்கு, கேட்லேருந்து வரதுக்கு பெரிய கியூ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரவுண்டு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நிற்கிறோன்னு வச்சுங்க. 1.25 மணி நேரமாக நிற்கிறோம். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதில் என்ன விஷயம்னா, ஃப்ரீ குடோனில் போய் மாட்டினீங்கன்னா எத்தனை மணி நேரம் போடுவாங்கன்னு தெரியாது. சாட்டர்டே சண்டேன்றதுனால, லீவு நாள்ன்றதுனால. அதெல்லாம் இதில் டிக்கெட்டில் ஏற்றுட்டோம், கீழே 3 இடத்துல ஏற்றுட்டோம்னா டைம் கொடுத்துருவாங்க. இந்த டைமுக்கு குடோனுக்குள்ளே போனோமா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தில் சாயம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். டைமிங் கொடுத்துருவாங்க, அதுதான் முக்கியம். நம்ம மேலே போய் ரூம் யாரும் எடுக்க போகிறோமா, அதனால் உள்ளே வந்துட்டோம். அப்படியே இப்படி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு தான் வெளியே வந்தேங்க. 3:15க்கு போனவங்க 4:30 மணிக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. கீழே இது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஸோ முன்னாடி ஏர்லியாக போனோம்னா ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேசிக்கிட்டே நம்ம மலை ஏறுறதுக்கான என்ட்ரன்ஸ் சேர்ந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா காளி கோபுரம். நைட் டைமில் அங்கே காளி கோபுரத்தில் இருக்கிற நாமத்தை பார்த்துன்னுக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா கியூ நிற்கிது, காரங்க கம்மி தான் கூட்டம். அதனால் என்ன பண்ணலாம், செக்கிங்க்கு போகிறோம். வாங்க போகலாம். கிட்டத்தட்ட நம்ம இங்கே என்ட்ரன்ஸ் ஒரு 121 கிலோமீட்டருக்கு 122 கிலோமீட்டருக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே வண்டி கியூவில் நிற்க போது செக்கிங்லாம் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துன்னு வராதிங்க, அதுதான் முக்கியம். ஸோ செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம மலை ஏறத்துக்கு மேலே போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்களா எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு 122 கிலோமீட்டரில் நம்ம நின்றுக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் செக்கிங்லாம் முடிச்சுட்டு 2வது ரவுண்டுக்கு ரெடி. மேலே போக சொல்ல வீடியோ எடுக்க பார்த்துக்கிட்டு டிரைவிங்கில், அது இல்லாமல் என் பையன் தூங்கிட்டார். அதனால் என்ன பண்ண போகிறோம், 5:15க்கு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அதை தான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. மேலே போய் பார்க்கலாம். 5:15க்கு வண்டி எடுத்தாச்சு. கீழே மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேலே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. மலை மேலே ஏறி மேலே போன பிறகு 5:50க்கு 45க்கு மேலே போயிட்டோம். ஸோ இதுதான் அந்த டைமு. மேலே போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, மேலே வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்ரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்த மாதிரியே ஆயிடுச்சு. மேலே வந்துட்டோம். இன்னும் பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து வந்ததுனால கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் முன்ன பின்ன இருக்கும். நம்ம இப்போ எங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கோம்னா, சிஆர்ஓ ஆஃபீஸ் ரூம் அக்காமடேஷனுக்கு கீழே இருக்கிற பார்க்கிங்கில் தான் வண்டியை விட்டுருக்கேன். ஸோ அங்கேருந்து நான் லைனில் நிற்கிறதுக்கு போயாச்சு. ரூம் அக்காமடேஷனுக்கு லைனில் நிற்கணும். ஸோ 4 மணிலேருந்து குத்துன்னு இருப்பாங்க. ஸோ கூட்டம் அதிகமாக தான் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டியது. பார்த்திங்கன்னா 6:10க்கு 6 மணிக்கு நான் லைன் நின்று ஆரம்பித்தேன். ஸோ கூட்டம் ஆலை மோதி இருந்துச்சு. உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும். நம்ம இப்போ பார்த்துக்கிறது டைரெக்டாக நேராக போயிட்டு ரூம் எப்படி புக் பண்ணுறதுன்றது தான் பார்த்துன்னுக்கிறோம். 7 மணிக்கு தான் டிக்கெட்டு வாங்கின்னு வெளியே வந்தோம். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஸோ இவ்வளோதாங்க. ஒரு ஆதார் கார்டு இருந்தால் போதும். ஒரு ஆளுக்கு 24 மணி நேரம் அப்டேட் 24 ஹவர்ஸ்க்கு அப்டேட் பண்ணிக்கலாம். சிங்கிளாக கொடுக்க மாட்டாங்க, குரூப்பாக ஒரு 4 பேர் இருக்கணும். ஸோ அவங்க செக் அவுட்டில் காட்டினீங்கன்னா தான் ஆள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் தான் அவங்க இது கிளியரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ டைரெக்டாக கண்டிப்பாக போனீங்கன்னா கூட்டம் இல்லாத சொல்லலாம். சாட்டர்டே சண்டேனாலும் பரவாயில்ல. இங்கே இந்த டிஸ்பிளே தாங்க உள்ள சிஆர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில், இல்லைன்னா அந்த கீழே இருக்கிற இது வழியும் போட்டிருக்காங்க. இதில் நம்பர் வந்த பேருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடில் ஒரு மிஷின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அங்கே போயிட்டு அதை நீங்கள் பில் காட்டிங்கன்னா எங்கே அலோகேட் பண்ணிக்கிறாங்கன்றதை பார்த்துக்கோம். எனக்கு கிட்டத்தட்ட 8 மணிக்கு தான் உள்ளே வந்துச்சு. இந்த 808 ரூம் நம்பர். கிட்டத்தட்ட எப்போ நம்ம 6 மணி 6:30 மணிக்கு வந்தோம். 9 மணிக்கு தான் ரூம் அலோகேஷன் நம்மளுக்கு ஆச்சு. அவ்வளோ நேரம் எஸ்எம்எஸ் வர்றதுக்கு. இந்த டிஸ்பிளேயில் நம்பர் வந்த பேருக்கு தான் பார்த்திங்கன்னா 800. ஸோ வந்த பேருக்கு தான் நம்ம அங்கே போயிட்டு ரூம் அலோகேட் ஆகும். அப்போ போய் பார்த்துட்டு போக முடியும்.
ஸோ டைரெக்டாக போகலாம். ஆனால் ஃபெஸ்டிவல் டைமு இந்தமாரி நேரத்துலலாம் போனோம்னா நம்ம மாட்டின்னு முழிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் ஸோ ஒரு இது வீக் டேஸாக இருந்துச்சுன்னா இன்னும் சிம்பிளாக அழகாக வச்சுருங்க. ஓகே, இந்த மிஷினில் தாங்க போயிட்டு செக் பண்ணதுக்கு கடாத்திரி ஜிஎன்சி இதுவில் ரூம் அல்கேட் ஆகிக்குது. ஸோ பார்த்தாச்சு. பார்த்துட்டு தான் எஸ்எம்ஸும் வந்துச்சு. நம்ம ஒரு மேப் போட்டுக்கின்னு மேப் போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக மேப் போட்டேன். ஸோ பஸ் எல்லாம் ஏறி மேலே வரக்கூடிய இடத்துல இருக்கிற ரூம்ஸ் ஓகே அங்கே போயிட்டோம். அங்கே கீழே வந்து அகாமடேஷன் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அங்கே போனீங்கன்னா காசு கட்டணும். யூபிஐ டெபிட் கார்டு இது கிரெடிட் கார்டு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஆஃபீஸில் போயிட்டு யூபிஐ பண்ணிக்கலாம். யூபிஐ பண்ணுறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா ரீஃபண்ட் ஆக சொல்ல அமௌண்ட்டு கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வந்துடும். அதனால் அழகாக சூப்பராக யூபிஐ பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம். இங்கே காசு கட்டிட்டு போயிருக்கு. அங்கே ரூம் எங்கே கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அங்கே போனீங்கன்னா அந்த பகுதியில் சின்னதாக குடிச்சு போட்ட மாதிரி கீ இது கொடுப்பாங்க. அங்கே இது இந்த பில் எதுவுமே காட்டினீங்கன்னா பே பண்ணதுக்கான இது பார்த்திங்கன்னா அவங்க நோட் பண்ணிக்கின்னு உங்களுக்கு ரூமு எந்த ரூமுன்றது இங்கே வந்துட்டுருக்கோம். அந்த ரூம் கீயை கொடுத்துட்டாங்கன்னா அங்கேருந்து எடுத்துக்கின்னு நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான். ஸோ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அங்கே தான் போயின்னுக்கிறோம். இந்த ரூம் நம்பர் ஜிஎன்சி 665F. ஸோ மேலே இருக்கிற பால்கனியில் இருக்கிற இதுக்கு தான் அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் தான், ஒரு 3 தெரு தள்ளி தான் எனக்கு தெரியும். அதனால் அது பேர் மேப்பு சும்மா உங்களுக்காக போட்டு காட்டுறேன். அப்புறம் என்ன வேண்டிய எதுவுமே விட்டாச்சு. காலங்காத்தால் அழகாக ரூமெல்லாம் போயிட்டு அம்மாவங்களை மேலெலாம் விட்டுட்டு இதோ மேலே இருக்கிற பால்கனி இதுக்கு தான் ஜிஎன்சி 665F. ஸோ மேலே போயிட்டு செட்டில் ஆகிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம வேறு ப்ரோக்ராம் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இவ்வளோதாங்க. படிக்கட்டு ஏறி மேலே வந்தாச்சு. ரூமெல்லாம் செம்ம அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்களா செம்மையாக இருக்குல்ல. வெறும் 50 ரூபாங்க டிக்கெட்டு ரூமுக்கு. அட்வான்ஸாக 500 ரூபா கட்டணும். 550 ரூபா மொத்தமாக பே பண்ணணும். மீதி ரீஃபண்ட் வந்து 500 வெக்கெட் பண்ண போயிருக்க உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். மீதி 500 ரூபா. வேறு 50 ரூபா தாங்க ரூமு. உள்ளே போகலாமா? வாங்க உள்ளே போகலாம். அப்படியே போயிட்டு ரூமெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஒரு பெரிய ரூம் என்ட்ரன்ஸ்லேயே 2 பெட்டு போட்ட மாரி 4 பேர் படுக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ ப்ளக் பாயிண்டெல்லாம் இருந்துச்சு. ஃபேனு இருக்குது. பக்கத்தில் ஒரு ரூமு அது காலியாக இருக்கும். இங்கே கூட நிறைய பேர் பார்த்துக்கலாம். ஒரு 6 பேரே பார்த்துக்கலாமாங்க. அவ்வளோ பெரிய ஹால் மாரி இருந்துச்சுங்க அந்த ரூமு. ஸோ இங்கே ப்ளக் பாயிண்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேனுக்கு இது கபோர்டெல்லாம் இருக்குது. இங்கே வேணால் திங்ஸ் இங்கே வச்சுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா பாத்ரூமு குளிக்கிறதுக்கு ஹீட்ரு கூட இருக்குதுங்க. சூட தண்ணி செம்மையாக இருக்குது. இன்னும் எங்கள் இதில் குழாய் இல்லை. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தண்ணியை ஃபில் பண்ணோம். ஆனால் ஹீட்ரு ஒர்க் பண்ணிச்சு சூப்பராக. வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க. பெரியவங்களாம் வரதுனால கொஞ்சம் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. ஸோ அது இது நல்ல ஒரு விஷயம்லாம். 50 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய விஷயம் ரூம் கொடுக்குதுன்றது பெரிய விஷயம் தானே. ஸோ சூப்பராக நம்ம பயன்படுத்திக்கலாம். அது முடிச்சுட்டு பிறகு நம்ம வெளியே போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இதாங்க என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தது. அங்கேருந்து ஒரு 3 தேர்தலி தான் நம்ம இப்போ அகாமடேஷனுக்கு இது. இங்கே இது கீழே இதோ பார்த்தீங்களா அங்கே ஒரு ஆள் நிற்கிறாருல. இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ரதம்லாம் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே அதுதான் இருக்கும் அந்த பூங்கா. அது பக்கத்தில் தான் அந்த ஆஃபீஸ். டேய் என்னடா மொட்டை போட்டுக்கிறேன்? ஆமாம், வந்து மொட்டை கிட்டலாம் போட்டு குளிச்சுட்டு தான் ஊர் சொத்துக்கு பார்க்க முடியும். அதனால் உங்களுக்கு மொட்டை இன்னும் போய் கோவா தரிசனம்லாம் இருக்குது. அப்படியே கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள். ஸோ எதனா டவுட்டு இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எது டைரெக்டாக போயிட்டு ரூம் எடுத்து தங்கிறதுக்கு என்ன ஏதுன்ற வழிமுறை நான் கண்டிப்பாக எப்போ வந்தாலும் பதில் சொல்கிறதுக்கு தயார். இங்கேருந்து நம்ம எலக்ட்ரிக் பஸ்ஸில் கோயிலுக்கு போக போகிறோம். ஏன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் இருக்கும் அங்கே போகிறதுக்கு. அங்கே போகிறதுக்கு அதனால் நம்ம பஸ்ஸில் போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா திருப்பதியில் எலக்ட்ரிக் பஸ்ஸில் தான் போயின்னுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே தான் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. நம்மளும் இங்கே இருந்துக்கின்னு செல்ஃபி எடுக்க போகிறோம். ஆமாங்க, பெருமாள் கூட உள்ள கோயிலில் உள்ள எடுக்க முடியாதுல்ல. அதனால் இங்கே இருந்துக்கின்னு இவர் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதுல்ல. மொட்டைக்கு மொட்டை
பெருமாளுக்கு பெருமாள், லட்டுக்கு லட்டு. இது தாங்க சூப்பரான ஒரு இது. ஆஞ்சநேயர் பார்த்தீங்களா செம்மையாகிறாரு. ஸோ அப்படியே பார்த்துக்கின்னு வந்தாச்சு. கோவிந்தா கோவிந்தா. பார்த்தீங்கன்னா பின்னாடி மேகமூட்டமெல்லாம் செம்ம கிளைமேட்டுங்க. காலையிலையா டை மணி 10:11 போது உனக்கு இதுதான் உங்கள் ஊரில் காலையிலையா? சாரிப்பா, ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன்பா. ஓகே, ஸோ எல்லாருமே கும்பிட்டுருந்தாங்க. கூட்டம்லாம் கம்மி தான். ஸோ சாட்டர்டேன்றதுனால இதுக்கப்புறமா கூட்டம் ஏறும் அப்படின்றது தான் எதிர்பார்க்க வருகிறோம். அப்படியே பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல அழகாக பெருமாளை. அவருடைய கோபுர தரிசனம் தான் முக்கியம். ஸோ நிறைய பேருக்கு வெறும் கோபுர தரிசனம் மட்டும் கூட கிடைக்கும், அவருடைய அருள் கிடைக்காம நம்மளுக்கு கோபுர தரிசனமே போதும்னு தான் நினைக்கிறேன். அப்படியே அழகாக திரும்பி நின்று ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கின்னு கூட்டம் இல்லை, அது மட்டும் நல்லது. அதனால் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டம் கம்மியாக இருந்திருக்கும், அழகாக சாமி பார்த்துட்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பார்த்துருமா? அப்படியே பார்த்துக்கின்னு நமக்கு இறங்கி போகிறோம். ஓகே, வாங்க கீழே இறங்கி போகலாம். அழகாக இருக்குல்ல கோபுரம், செம்மையான ஒரு இது. கோவிந்தா கோவிந்தா, செம்மையான ஒரு வைப்பு. ஸோ கிளைமேட்டு, பனிப்பொழிவு, மேகம், மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ செம்மையான ஒரு லொக்கேஷன். டைமில் அழகாக சனிக்கிழமை பெருமாளை பார்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கல. ஸோ அதுதான் பிளான் பண்ணோம், அதே மாதிரி கிடச்சிச்சு. அவர் தரிசனமும் சனிக்கிழமை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 12 மணிக்கு செக் அவுட் கொடுத்துக்குறாங்க எனக்கு, செக்இன். ஸோ நம்ம செக்இன் போயிட்டு அந்த நடப்பாதை டிக்கெட்டை வச்சுக்கின்னு நம்ம போகிறோம். போயிட்டு இன்னும் எதுன்ற டீட்டில் உள்ளே போன பேருக்கு எடுக்க முடியாதல்ல வீடியோ, அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயே பார்த்துட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு மீதி முடிச்சுட்டு பேருக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன எதுன்ட்டு அப்புறமா வந்து சொல்கிறேன். வாங்க நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். ஸோ கூட்டத்தை சத்தமும் கேளுங்க, அப்போ தான் செம்மையாக இருக்குல்ல. அப்போ தான் லைவாக போன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கின்றதுனால பேக்ரவுண்டில் அந்த அவங்க பேசுகிறதெல்லாம் சத்தத்தை அப்படியே கொடுத்துட்டு கோபுர தரிசனத்துக்கு கோபுரத்தை நோக்கி கிட்ட போய் நிற்கிறோம். அங்கே போன பேருக்கு கோபுர தரிசனம் முயற்சாக பார்க்கலாம். ஸோ இன்னும் அழகாக இருக்காங்க. கோபுரம் எப்பவுமே அழகுதாங்க திருப்பதி. ஸோ கிளைமேட்டும் நல்லா கூலாக அழகாக செம்மையாக இருந்துச்சா. பார்த்தீங்களா, எல்லோரும் சாமி கும்பிடுங்கிறாங்க. ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து திருப்பதியினுடைய பெருமாள் தரிசனம் பண்ணுங்கள், கோபுர தரிசனம் பண்ணுங்கள், லட்டு வாங்கிக்கின்னு மொட்டை போட்டுக்கிட்டு போகலாம். ஸோ இவ்வளோதாங்க, இன்னும் செம்மையாச்சுல ப்ரோக்ராமு. இதில் என்ன விஷயம்னா, கூட்டமே இல்லாத கடையில் டீ ஆற்றிட்டானுங்க அன்றைக்கி. ஸோ அந்த டீ ஆற்றத்தை பற்றி நம்ம அப்புறம் சொல்கிறேன். நான் போக சொல்லலாம் நான் அந்த அதிசயன்ட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா புஷ்பகரணி குளம். ஸோ கூட்டம்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. அழகாக செம்மையாக ஒரு கோபுர தரிசனோடைய இது ஜூம் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸோ கலசமெல்லாம் அழகாக இருக்குது. இன்னும் கூட ஜூம் பண்ணியிருக்கலாம். இங்கே முன்னாடியே கேட் மூட்டுக்கிறாங்களா, கொஞ்சம் கூட கெட்டு போகிற அளவுக்கு அந்த கேட்டு ஆண்டு வரைக்கும் விட்டுருந்தாங்க. இப்போ நேரம்னா மொத்தத்தையும் மூடி வச்சுட்டுக்கிறாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன கொஞ்சம் தொலைவாக இருந்தால் கூட பார்க்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அப்படியே சைடில் பார்க்கணும், சைடு வியூ, ஃபுல் வியூ அப்படியே சுற்றி பார்க்கணும். அங்கே தான் தேர் இருக்குது. இதை பார்த்தீங்களா, புஷ்பகரணி குளத்தில் குளிக்கிறதுக்கு ஆளே இல்லைப்பா, கம்மியாக இதுப்பா போகிறோம். பனி பொழிவுன்றதால குளிக்கிறதுக்கு குளிர்றதுக்குன்னு யாரும் குளிக்கலையா? நாங்கள்லாம் இருந்தால் செம்மையாக குளிச்சிருப்போம், ஆனால் கொடுத்து வைக்கலையே. சரி, நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து தனியாக வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம், வீடியோ எடுத்து செம்மையாக போடலாம். ஓகே, அப்புறம் வராக சாமியெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம சாமி பார்க்கறதுக்கு போயாச்சு. குடோனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1:15க்கு, எனக்கு 12 மணிக்கு தான் டைம் கொடுத்துருந்தாங்க. நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அம்மாவுக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. 1:15க்கு தான் போனோம். 7:45 8 மணிக்கு தான் சாமி பார்த்தோம்.
கிட்டத்தட்ட 8 மணி நேரம் குடோனில் போட்டுட்டாங்க. டிக்கெட் போடாதவங்களுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு லட்டெல்லாம் வாங்கின்னு தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து காலையில் குளிச்சுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு அப்படியே ரூமை வெக்கேட் பண்ணுறதுக்கு தயார். ஸோ ரூமை வெக்கேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயிடுச்சு. டிக்கெட் போடாதவங்களுக்கு 12லேருந்து 14 மணி நேரம் ஆனதாக கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு 143 கிலோமீட்டர் மேலேருந்து 140 கிலோமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணது. இப்போ நம்ம கிளம்புறதுக்கு ரூம் வெக்கெட்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வண்டியிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லோரும் மொட்டை அடிச்சாச்சு. திருப்பதி பெருமாளுக்கு பாய் சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 9:40க்கு மேலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நேராக குடிமல்லம் போகிறோம். என்னப்பா சொல்கிற? ஆமாப்பா, முதல் சிவலிங்கம் உருவான குடிமல்லம். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய குடிமல்லம், அங்கே தான் போக போகிறோம். ஸோ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மல்லமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது நான் எடுக்கலை, என் பையன் வீடியோ எடுக்கிறாரு. அப்போ அவர் முடிச்சுன்னுக்கிறாருல, அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் சைடில் கோபைரேட்டில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் தப்பாக இருந்துச்சு அதுக்கு திருப்பம் கமெண்ட்ஸில் என்னப்பா இப்படி போக சொல்ல வீடியோ எடுக்கிறீங்களா, ட்ரைவ் பண்ண சொல்ல வீடியோ எடுக்கக்கூடாதுலாம் திட்டாதீங்க. அவர் என் பையன் தான் எடுக்கிறது. ஸோ அவருக்கு இப்போ முடிச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் தான் எடுக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வேலூர்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 143-145 கிலோமீட்ரு. ஆனால் ஆக்சுவலாக 120-125 தான் வரும். நம்ம இப்படி போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் பார்த்துக்கின்னு சுற்றிக்கின்னு கொஞ்சம் பார்க்கிங்லாம் சுற்றிட்டு மேலே வந்ததுனால ஒரு 5-10 கிலோமீட்டர் முன்ன பின்ன ஆகலாம். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஓகே. ஸோ ஒரு 140-280 கிலோமீட்ரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்த்து வந்து 40 கிலோமீட்ரு இல்லை 50 கிலோமீட்ரு கணக்கு வரும் அந்த குடிமல்லம் பகுதிக்கு. எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் அப்படின்னா, காலஸ்தி ரோடு போகிறோம். ரேணிகுண்டாவுக்கு முன்னாடியே கட்டிங் ஆகிடும். அங்கே கட்டிங் ஆகிட்டு குடிமல்லம் தான் போகிறோம். அங்கே இருக்கிற சிவன்லிங்கம் வந்து மிக மிக பழமையான, கிட்டத்தட்ட 2000-3000 வருஷம் பழமையானதுன்றதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதுதான் முதல் சிவலிங்கம் உருவானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பழமையான ஒரு சிவலிங்கம் தான் பார்க்க போகிறோம். திருப்பதி வரவங்களுக்கு அந்த இடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நேராக பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒன்று காலஸ்தி போகிறாங்க, இல்லைன்னா இதுக்கு போயிடுறாங்க. நம்ம கண்டிப்பாக குடிமல்லத்தில் போய் கண்டிப்பாக பார்த்துட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, செம்மையான இயற்கை ரசிப்பு, செம்மையான ஒரு லொக்கேஷனில் என்ன செம்மையாக எடுத்துருக்காரு என் பையன். ஒரு கூட யூடியூபர் ஆகிக்கலாம். ஸோ இந்த சேனலில் அவர்கிட்ட படிச்சிடணும். அப்புறமா வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தாருனா. ஓகே. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கூட ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய இது பைக் ரைடிங் இருப்போது அது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு இருந்தீங்கன்னா, ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா ஆதரவு நல்லாயிருக்கும். உருவம் எப்படி இது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு. ஓகே. ஸோ நிதானமாக அழகாக வண்டியை ஃப்ளோவாக வண்டி ஓட்டிக்கின்னு போக போகிறோம். வர்றேன் என்ன எடுப்பான்னு பார்த்தா ஒரு காடை தான் எடுப்பாரோம், மலையை தான் எடுப்பாரோம், அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஸோ நிதானமாக தான் இங்கேருந்து போய்கிட்டே இருக்கோம். அப்படியே வளைவு பகுதியெல்லாம் செம்மையாக எடுத்துருக்காரு. ஸோ கையெல்லாம் உள்ள விட்டுருக்காரு. செம்மல்ல. இவ்வளோதாங்க. ஸோ என் கணக்குப்படி இது ஒரு 140ன்னா 280 அது ஒரு 350 கிலோமீட்ரு எதிர்பார்த்துன்னு இருக்கேன். ஸோ 350 கிலோமீட்டர் நைட் டைமில் முடிச்சுட்டு இருந்ததுன்னா மேலே எப்படி ஏறி இருக்கும், நைட் டைம் வீடியோ செம்மையாக எடுத்துருக்கலாம். இதை பார்த்தீங்களா, இதுதான் கடைசி கோபுரம். நம்ம என்னது வேண்டுதல் படிக்கிட்டு ஏறக்கூடிய கடைசி கோபுரம் இது தான். ஸோ இதை பார்த்துட்டு இப்படி திரும்பணும்னா நம்ம இதுதான் எல்லோரும் மேலே ஏறி வர சொல்ல நடப்பாதைக்கு வரக்கூடிய கிராசிங் பண்ணக்கூடிய ரோடு, அங்கே தான் நம்ம இருக்கிறோம். நிதானமாக தான் போகிறோம். ஏன்னா ஆளுங்களாம் வராங்கள. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் போவோம். போலீஸ்காரங்களாம் போகிறாங்க பற்றியா, 2 வீலரில் டியூட்டி முடிச்சுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இதுதான் கிராசிங். ஸோ ஆளுங்க ஏறி வரக்கூடிய கிராசிங் பகுதி. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆளுங்க
ரோட்டுக்கு இறங்கக்கூடிய பகுதி வரப்போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. இங்கெல்லாம் மொல்லமாக தான் போகும், ஏன்னா ஆளுங்களாம் இருக்காங்க. திடீர்னு எதனா ஆச்சுன்னா. அது இல்லாமல் ஹில் ஸ்டேஷனில் 40 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீட் போக கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 தான் ஃபாலோ பண்ணுவோம். 40 அதிகம் தான், இருந்தாலும் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். 30க்கு மேலே நான் போக மாட்டேன். ஸோ எப்போவுமே செகண்ட் கியர் தேர்ட் கியரில் தான் போகணும். மோஸ்ட்லி தேர்ட் கியர் தான். அதுக்கு மேலே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. ஹில் ஸ்டேஷனில் எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக 30 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது. தேர்ட் கியரில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம கண்ட்ரோலில் வண்டி இருக்கும். ஃப்ரீயாகுது ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கெல்லாம் போகாதீங்க. தயவுசெய்து நிறைய இது இருக்கும். இப்போ போக சொல்ல ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று பார்த்தேன் திருப்பதியில். ரத்தம் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 25 நிமிஷம் இருக்கும் டிராஃபிக். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க. அதுதான் முக்கியமானது. சேஃப்டியாக போய் சேஃப்டியாக வர்றது தான் முக்கியமான இது. மலைப்பகுதியில் ஓவர்டேக் கண்டிப்பாக பண்ணாதீங்க. நிறைய கார் ஓவர்டேக் பண்ணின்னு போகுது. ஏன் அப்படி போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மலைப்பகுதியில் இறங்கி போனோன்னா ஒரு கார் பின்னாடி ஒருத்தருக்கு கார் போங்க. ஃப்ரீயாகிறதுக்காக எப்போவுமே தயவு செய்து போகாதீங்க. அதுதான் முக்கியம். நிதானமாக அழகாக மொல்லமாக போங்க. யாருக்கும் எந்த அவசரம் கிடையாது. ஸோ முக்கியமாக நம்ம சேஃப்டியாக ஊருக்கு போகணும். நீங்கள் சரி எப்படின்னா போங்க, மற்றவங்களையும் சேர்த்து இட்டுன்னு போயிடுறீங்களே, பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நிதானமாக அழகாக சொன்ன மாரி அதில் போட்டிருக்க மாரி போர்டில் எவ்வளோ ஸ்பீட் போகணும் என்ன எதுன்ற அதை ஃபாலோ பண்ணிக்கின்னு அழகாக நிதானமாக போங்க. ஆஃப் பண்ணிட்டு போகாதீங்க வண்டியை. தயவுசெய்து சீட் பெல்ட்டு போட்டுன்னு போங்க. நிதானமாக பசங்களாம் இருக்காங்க, நம்ம திரும்பவும் வீட்டுக்கு சேஃப்டியாக போகணும், மற்றவங்களும் சேஃப்டியாக அனுப்பணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் வண்டியை ஓட்டுங்க. ஸோ தேர்ட் கியருக்கு மேலே போகாதீங்க. ஃப்ரீயாகுதுன்னு பார்த்தீங்களா, ஃப்ரீயாக இருந்தால் கூட என்னுடைய வண்டி அவ்வளோதான் இருக்கும் ஸ்பீடு. ஸோ கரெக்டாக நிதானமாக போகலாம் அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணிங்கன்னு கரெக்டாக போவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான். ஸோ திருப்பதி ப்ரோக்ராம் முடிய போகுது. குடிமல்லம் போயிட்டு நம்ம குடிமல்லத்துலேருந்து போகிறோம். இவ்வளோதாங்க விஷயம். யாருக்காவது இங்கே டைரெக்டாக ரூம் எடுக்கணும், புக் பண்ணணும் அப்படின்னு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்துன்னு தான் இருப்பேன். பார்த்தீங்களா? ஸோ என்னையே ஓவர்டேக் பண்ணிங்கன்னு எல்லா வண்டியும் போகுது. ஏன்னா நம்மளுடைய ஸ்பீடு தான் முக்கியம். அதனால் கரெக்டாக அவசரம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக போயிட்டு இருக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ காட்டு விலங்குலாம் கிராசிங் ஆகும். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும். ஸோ அதனால் நிதானமாக போகிற ஒன்றும் தப்பில்லை. ஓகே. ஸோ சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியம். எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்றத சொல்கிறேன் வீடியோ உள்ள. ஸோ பெட்ரோலுக்கு ஒரு 2800 ரூபா, ரூமுக்கு ஒரு 50 ரூபா, ஃபுட் சார்ஜிங் அப்படி இப்படின்ட்டு ஒரு 250 ஒரு 500 ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் அன்னதானமும் சாப்பிட்டோம். ஸோ அதுவும் டைமிங்க்கு போயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கம்மி தான். இருந்தாலும் 2800 ரூபா பெட்ரோல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு குடிமல்லமும் போய் பார்த்துட்டு அழகாக வீட்டுக்கு வந்துடலாம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போயே டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட்டு எனக்கு முன்னாடி தான் ஆக்சிடெண்ட் ஆனது. ஸோ அதனால் இவ்வளோ டிராஃபிக் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஓவர்டேக்கில் பயங்கரமாக பண்ணின்னு போகிறாங்கள. ஸோ அதனால் நிதானமாக போங்க, அவசரப்பட்டுங்கன்னு போகாதீங்க. ஓகே. இவ்வளோதாங்க. திருப்பதி பயணம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பாருங்கள். ஸோ நிதானமாக போயிட்டு பாருங்கள். நான் மட்டும் தனியாக போய் லட்டு சாப்பிட்டுக்கிறேன் வீட்டுக்கு. இங்கேயே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டோம். நல்லா வீட்டில் போய் டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ கூட்டமே இல்லாததுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகிட்டாங்க. ஸோ சாமியெல்லாம் பார்க்கறதுக்கு முடிச்சுட்டு வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. டிக்கெட்டு ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் வாங்கிறதுக்கு. இதே டிக்கெட் வாங்காமல் போனவங்களுக்கு இன்னும் ஏதுன்ட்டு நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பாக 12 மணி நேரம் 14 மணி நேரம் குடோனில் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோதாங்க. ஓகே. பாய் பாய் பாய். ஸோ செம்மையாக இருக்கா பாடுறா.
நம்ம ஆல்மோஸ்ட்டு கீழே இறங்கிறதுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா பில்டிங்கில் தெரிதெல்லாம் கீழே வந்ததுக்கான இது. ஓகே பாய், முடிஞ்சிச்சு ப்ரோக்ராம். மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஆச்சுன்றதை நான் போடுறேன். ஸோ ஒரு 315 கிலோமீட்டர் ஆகியிருக்கு, 320ன்னே வச்சுக்கலாம். ஸோ வீட்டுக்கு போய் சேர்ந்தது வந்து நான் ஒரு 3:45 வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு, குடிமலைலாம் பார்த்துக்கிட்டு. 2 days ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.